ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கணும். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு பண்ணலாம். வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வேண்டிய பொருள் என்னன்னாக்கா, வெங்காயம் ஒரு 4-5 பூண்டு, ஒரு 3 தக்காளி இது வேணும். அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி திருவுனது. இது சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இருக்குது. இல்லை, இது அரைச்சிக்கணும். தேங்காய் சீரகம் இதை அரைச்சிக்கணும். தக்காளி, இந்த பூண்டு இதெல்லாம் அரைச்சிக்கணும் மிக்சியில். இந்த வெண்டைக்காய் வதங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி. இப்போ இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கணும். போட்டுட்டு இது வேக வச்சு போட்டுட்டு உப்பு போட்டாச்சு. வெண்டைக்காய் வறுத்த வெண்டைக்காவை இதை போட்டுட்டு வேகட்டும். தண்ணி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டா வேகணும். தேங்காய் தக்காளி 2 அரைச்சி இருக்குது. சீரகம் போட்டுக்குதுல. தேங்காய் தக்காளி ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 3 தக்காளி, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்குது. இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துன்னு இருக்குது. வெண்டைக்காய் வெந்துன்னு இருக்குது. இப்போ இதில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அது வேகட்டும். புளி கரைச்சிக்கிட்டு இது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி இருக்குது. இதை கரைச்சி ஊற்றணும். சுவையான வெண்டைக்காய் கொழும்பு.
பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குது. நல்ல ருசியாக இருக்கும். ருசி இல்லாத எதுவுமே சொல்கிறது இல்லை. நான் எதுவும் சமையலில் எது பண்ணாலும் எல்லாருக்கும் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சும்மா ஏதோ சொல்லிட்டு ருசி இல்லாத கொடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது யாருக்கும். முந்தினத்து சேனலில் கேபேஜ் பருப்பு பண்ணியிருந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ருசியாக இருக்குதோ. அது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவும் வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறேன். இதுவும் பாருங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒன்றும் செலவு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் தேங்காய் தான் போடணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போடணும். எதுவும் வேணாம், தனியா பொடி சாம்பார் பொடி அதெல்லாம் வேண்டாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் போடுவோம். எங்களுக்கு 1.5 ஆகும். ஏன்னா ஒருத்தர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் காரம் நல்லா இருக்கணும்னா ஒரு 1.5 போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான், 1.5 ஸ்பூன் போடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த புளி கரைச்ச தண்ணி ஊற்றிடணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காதீங்க. பாருங்கள், சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் தக்காளி சீரகம் அரைச்சிருக்குது, இதை இதில் ஊற்றிடுறது. விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாக்கா கழுவி ஊற்று. சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ஆயிடுச்சு, கொதிக்குது. வெண்டைக்காய் குழம்பு இது பண்ணி பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும். ருசி இல்லாத எதுவும் சொல்கிறதில்லை, நல்லா ருசியாக இருக்கும். இல்லை இஷ்டம் இருக்கிறவங்க வெல்லம் துண்டு போட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை, நான் போடுறதில்லை. எதுக்கு போடணுமோ அதுக்கு போட்டுக்கலாம். எப்பாவது இது கூட போட்டால் நல்லாயிருக்கும், போட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. அது அவங்க இஷ்டம். கொஞ்சம் குழம்புல இதுவாக
டேஸ்ட்டு வரணுன்னா அது கூட போட்டுக்கலாம். இஷ்டம் இல்லாதவங்க வேண்டாம். சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு பாருங்கள். இது நல்லா ருசியாக இருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில். நல்லா இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ சேனல் வாட்ச் பண்ணதுக்காக.